வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் சேலம் ஆட்டியாம்பட்டி ஸ்டைலில் சுவையான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழம்பு பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சிக்குவோம். 3 ஏலக்காய் எடுத்து போட்டுருவோம். 1 ஸ்பூன் மிளகு போட்டுருவோம். ஒரு 4 பட்டை, ஒரு 10 கிராம்பு, 1.5 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் ட்ரையாக வறுத்துட்டு, தீயாமல் கரிஞ்சிடாமல் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1/2 மூடி தேங்காய், அதில் 8 போல் முந்திரி பருப்பை போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை தனியாக அரைச்சிக்கணும். 2 நறுக்குன வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. 1 கிலோ நாட்டுக்கோழி இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதையும் அதில் 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதையும் அதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நறுக்குன வெங்காயத்தை கொட்டிக்கலாம். கொட்டி அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதனோட பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, வதக்கியாச்சு. இதில் ஒரு தக்காளி, தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தனியாத்தூள்னு சொல்லலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நாங்கள் இது காரம் அதிகங்கிறதுனால, குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் காரம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் பீஸை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு நல்லா கறியெல்லாம் நல்லா வணங்க விட்டுடணும். வணங்கின பிறகு அதில் ஒரு 4 டம்ளர் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் குக்கான பிறகு எண்ணெய் நல்லா மிதந்து வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நாம் தேங்காய், முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அரைச்ச தண்ணியை கழுவி ஒரு கப் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிடணும். இப்போ கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். குழம்பு நல்லா வந்திருக்கு. இதில் நாம் மல்லி இலை கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம்.
மல்லி இலை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போவே குழம்பு நல்லா வாசம் வருது. ஏன்னா நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி போட்டோம்னா நம்ம வைக்கிற குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ கறி ஒரு பீஸ் எடுத்து வெந்திருக்கான்னு செக் பண்ண போகிறாங்க. நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். சுவையான ஆட்டியம்பட்டி ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு தயார். இட்லிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்தடுத்த நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.